Hi guys, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போட்டாச்சு, அதனால எங்கேயும் போக முடியல. ஸோ வீட்டில் ஏதாவது ரெசிபி பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணேன். அதனால இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பட்டர் பன் அதை தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளாக் அப்படியே எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த பிளாகை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பட்டர் பன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்னு சொல்லி பார்ப்போமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸ்ட் ரெடியாக இருக்குது, அப்புறம் பட்டர், கொஞ்சம் பால், அப்புறம் வந்து இது வந்து பவுடர் சுகரு, சீனியை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்து வச்சு இது வந்து தேவை. இது வெறும் சீனி, அது வந்து அதே சீனியை மிக்சியில் பிடிச்சி வச்சுருக்கு. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மில்க்கை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். ஆமாம், கொஞ்சம் வார்ம் மில்காக எடுத்து வச்சுக்கிடணும். ஆமாம், வார்ம் மில்க் வேணுமா? ஆமாம், கை வச்சு தொட்டு பார்த்தா நமக்கு சூடு பொறுக்கிற மாதிரி இருக்கணும். ஆமாம், ரொம்ப சூடாக இருந்தால் ஆக்டிவேட் ஆகாது ஈஸ்ட். ஓகே, ரொம்ப சூடாக இருந்தால் ஆக்டிவேட் ஆகாது. ஒரு டீஸ்பூன் வந்து ஈஸ்ட் போட்டுடலாம். டீஸ்பூன் ஈஸ்ட், சுகரும் போட்டுடலாம். சுகரும் சேர்த்தே போட்டுடலாம். ஆமாம், ரெண்டையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம். அப்போ நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஓகே, 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அப்போ தான் அந்த ஈஸ்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து எப்படி வந்திருக்குன்னு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நல்லா ஃபோமியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பார்த்தாலே தெரியும். ஆமாம், நல்லா ஃபோமியாக இருக்குது, நல்லா ஆக்டிவேட் ஆகியாச்சு. இன்னும் அடுத்து நம்ம பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 கப் மைதா போட்டுக்கலாம். மைதா மாவு ஆட் பண்ணியாச்சு. இன்னும் 1/2 டீஸ்பூன் சுகர், சால்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறம் அந்த ஈஸ்ட் இருக்குல்ல அதை இதில் மிக்ஸ் விட்டுறலாம். இன்னும் நல்ல ஒரு டோ மாதிரி நல்லா விரவி எடுத்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணுறது வந்து பட்டர் பன். அதுக்கு தான் நம்ம இது பார்த்துட்ருக்கோம். இப்போ பன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பன்னுக்குள்ளே இது தான் பண்ணிகிட்ருக்கோம். இது நல்ல மாவு விரவிட்டு நான் அடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா விரவியாச்சு. இனி இதில் பட்ரு போட்டு நம்ம இன்னும் நல்ல சாஃப்டாக வர்றது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். கையில் ஒட்டாத வர கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். ஆமாம், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா விரவிட்டு காமிக்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இப்படி தான் கையில் ஒட்டும். நல்லா 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். கையில் சுத்தமாக ஒட்டக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். பட்டர் தான் முக்கியம். பட்டர் போட்டால் தான் அந்த சாஃப்ட்னஸ் அண்ட் ஒட்டாமல் வரும். ஒரு 15 மினிட்ஸாக நீங்கள் பிசைய வேண்டியிருக்கும். நல்லா பிசைஞ்சு முடிச்சவங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை 10 to 15 மினிட்ஸ் பிசைய வேண்டியிருக்கும். அவங்களுக்கு தெரியும் பிசையும் போதே கையில் ஒட்டாமல் வர வரைக்கும் நீங்கள் பிசையணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா நம்ம கையில் ஒட்டாமல் வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இனி இதில் ஒரு பட்ரு போட்டு நம்ம அப்ளை பண்ணி ஒரு 2 hours கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். இனி நம்ம ஒரு வெட் கிளாத் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம பரோட்டா பார்த்துருப்பீங்க, அதே ப்ராசஸ் தான். வெட் கிளாத் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காண்ட வெட் கிளாத்தை யூஸ் பண்ணுறோம். இல்லைன்னா ட்ரை ஆயிரும். பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் வச்சு மூடி வச்சிடலாம். வெட் கிளாத் வச்சு மூடி மேலே ஒரு மூடியை போட்டு மூடி வேண்டியதான். நீ பரோட்டா பண்ண அதே ப்ராசஸ் தான். ஆமாம், 2 hours கழித்து நம்ம எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி வச்சாச்சு. இது 2 hours இப்படியே விட்டுருந்தோம், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 2 hours கழித்து நம்ம எடுக்கணும். ஸோ அது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் வரும் பண்ணுக்கு, இல்லைன்னா அந்த சாஃப்ட் வராது. இப்போ 1.5 மணிக்கூர் மேலே ஆயாச்சு. இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் ஆயாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். இனி இதை பால் மாதிரி உருட்டிடலாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி எந்த கிராக்கும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக
உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் பண்ணு நல்லா சாஃப்டாக வரும். நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நல்லா கிராக் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஒட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் ரவுண்டாக உருட்டியாச்சு. ஒன்றா உருட்டிகிட்டு இருக்கேன். இப்போ தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நாளை தான் ரெடியாக இருக்குது. இது அதை இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி ஊற வைக்க வேண்டியது தான். ஒரு ½ அன் ஹவர். ஒரு ½ அன் ஹவர். அப்போ தான் இதோட இன்னும் கொஞ்சம் பஃப்னு வரும். அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 6 இது பண்ணு ரெடி ஆகிடுச்சு. நல்லா உருட்டி வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா பட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. முதலே நீங்கள் வெளியே வச்சுருக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் இருக்கணும். அப்போ அந்த சாஃப்ட்னஸ் வரும். இது இன்னும் ஒரு 20 to 30 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் அது கொஞ்சம் பல்ஜ் ஆகும். நம்ம அப்புறமா அது மூடி விட்டுறலாம். அப்புறமா அது எப்படி வந்துருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணு ஊற வச்சு ½ அன் ஹவர் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓ பார்த்தீங்கன்னா என்ன பெருசாகிடுச்சுன்னு. ஆமாம், இனி நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆமாம், இதை ஃப்ரை பண்ணி நீ எடுக்க வேண்டியதான். மீடியம் ஹீட்டில் வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம மீடியம் ஹீட்டில் எல்லாம் நம்ம கரிஞ்சிதாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு மீடியமாக தான் ஃப்ளேம் வச்சுருக்கு. ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து பண்ணை பொரிச்சு எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ஆமாம், எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். அப்போ தான் ஈவனாக வேகும், இல்லைன்னா உள்ளே வேகாது. சரி, இப்போ நம்ம பண்ணு எடுத்து நம்ம ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். என்ன சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் பெரிய பிளேட்டில் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இவ்வளோ பெருசாக ஒன்று யோசிக்கலை. அது என்னடான்னா முட்டிக்கிச்சு. அப்படியே தான் போடணும். இப்போ இது அப்படியே இதை உள்ள போட்டுற வேண்டியதுதான். பண்ண டோ உள்ள போட போகிறோம். எப்படி வரும்னு தெரியாது, தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். ஆமாம், இல்லைன்னா உள்ளே குக் ஆகாது. அதுவும் இல்லாமல் திருப்பி போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. நான் கொஞ்சம் அடியில் வந்து நல்ல டார்க் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். அடிக்கடி மாற்றி போட்டால் அந்த சாஃப்ட்னஸ் வராது. அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா சாஃப்ட்னஸ் வராது. அதனால் ஒரு பக்கம் நல்லா ப்ரௌனிஷ் உங்களுக்கு பார்த்தா இப்போயே தெரியும் உங்களுக்கு. இந்த ப்ரௌனிஷ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சரி, திருப்பி போட்டு பார்க்கலாம். செமையாக இருந்தாச்சு. கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், செமையாக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இந்த மாதிரி கலர் வரணும். இந்த மாதிரி கலர் இந்த அடுத்த பக்கம் இதே மாதிரி கலர் வந்து மாற்றி போடக்கூடாது. அந்த பக்கம் இந்த கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுவும் மீடியம் ஃப்ளேம்லேயே. ஃப்ளேம் ரொம்ப ஹையாக கூட்டி வச்சிடாதீங்க, இது கரிஞ்சிரும். கலர் நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாமா? பார்த்தீங்கன்னா கலர் நல்லா வந்தாச்சு. நல்லா ப்ரௌன் ஆயாச்சு. நம்ம எடுத்துட வேண்டியதான். கலரே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. கலரும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம ஒன்றா பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவதும் சூப்பராக ஒரு பக்கம் கலர் வந்தாச்சு. இனி இதையும்
திருப்பி போட்டுடலாம். ஆஹா, பார்க்க அருமையாக இருக்குது. பார்க்கறது பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்குது லைட்டாக. அதை நாங்கள் ஹார்ட் ஷேப்லாம் போடல, அதுவாக வந்துருச்சு. இதுவும் இனி இந்த பக்கம் வெந்தோம்னா நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நல்லா ப்ரௌன் ஆயாச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இனி நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி ஒன்றா போட்டு எடுக்க வேண்டியது தான். பார்த்தாலே தெரியும். நாங்கள் டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சுருக்கோம், கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் போகட்டும்னு சொல்லி. இதே மாதிரி ஒன்றா போட்டு முடித்ததும் நான் உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பன்னெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இதுக்கு நம்ம இனி வந்து பட்டர் க்ரீம் வைக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டர் நல்லா கூல் ஆகணும். கூல் ஆனால் தான் பட்டர் க்ரீமை உள்ளே வைக்க முடியுதுன்னா உருகிடும். ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு இதை கூலாக விடுவோம். இது கூலாகிற டைமில் நம்ம வந்து பட்டர் க்ரீமை பண்ண ஆரம்பிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் க்ரீம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் 1 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர், அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர். இந்த 3 சேர்த்து தான் நம்ம வந்து இப்போ க்ரீம் பண்ண போகிறோம். அதுவாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுடலாம். பட்டர் போட்டாச்சு. அடுத்து வந்து பவுடர் சுகர். இது 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்து பவுடர் பண்ணியிருக்கோம். நீங்கள் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். தனியாக இப்போ வாங்கணும்னு இல்லை, மிக்சிலேயே நம்ம நார்மல் சுகரையே நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் பால், 1 டேபிள் ஸ்பூன் பால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா பீட் பண்ணணும். எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோ க்ரீமியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தா தெரியும் சூப்பராக வந்து பட்டர் க்ரீம். இதை நம்ம பன்னில் கட் பண்ணி உள்ளே வச்சிட வேண்டியது தான். இப்போ நம்ம ஒரு பன் எடுத்துக்கலாம். பன் எடுத்து அதை கட் பண்ணுவோம். சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் வந்து உள்ளே வச்சிடலாம். வா உள்ளே பார்த்தீங்க சென்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கு. பார்த்தாலே தெரியும் நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்குது. நீ நம்ம ஒரு ஸ்பூனில் பட்டர் எடுத்து கொஞ்சம் உள்ளே வச்சிடலாம். எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு பால் நிறைய ஊற்றுனதுனால. ஆமாம், கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் விட்டால் போதும். ஆமாம், பால் கம்மியாகவே விட்டுக்கோங்க. பட் டேஸ்ட் சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், பட்டர் க்ரீம் ரெடி. ரெடி. இதே மாதிரி எல்லா இடத்தையும் நம்ம வெட்டி உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இதே மாதிரி ஒன்றா பண்ணுவோம் நம்ம. ஒரு பண்ண உங்களுக்கு பிச்சு காணிக்கணும் எவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸாக வந்திருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஆமாம், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. வெறுமனையே சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்கள் வெறுமனையும் சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் பட்டர் பண்ணி பட்டர் வச்சும் சாப்பிட்லாம். நாங்கள் பட்டர் பண்ணனால அதை வச்சு சாப்பிட போகிறோம். இந்தளவுக்கு சாஃப்ட் வரணும். பார்த்தீங்கன்னா நாங்கள் இதே மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். ஸோ பண்ணி நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இந்த விடைபெறுவது ட்ராவல் வித் தீபக் பிரியா. பாய்.